ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஜினியரிங் கோர்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, ஐடி, ஏ இந்த 3 கோர்சஸ் மட்டும்தான் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை தவிர்த்து நிறைய இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 3 எடுத்தீங்கன்னா அதோட கோர் சப்ஜெக்ட்டில் மட்டும் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே அதாவது நீங்கள் ஒரு ஈசியோ ஒரு ட்ரிபிளியோ இன்ஜினியரிங் நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே நீங்கள் ஒரு ஆடான்ஸ் கோர்ஸ் மாதிரி பண்ணிட்டு நீங்கள் வந்து ஐடிலையோ இல்லை கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஃபியூச்சர் என்னன்றதை பிளான் பண்ணிட்டு ஒரு இன்ஜினியரிங் கோர்சஸ் சூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஃபுல்லாமே நீங்கள் ஏஐ, கம்ப்யூட்டர் அதர் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைக் இப்போ வெஹிக்கிள்ஸ் தான் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக தான் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரிபிள் ஈசி இந்த மாதிரி கோர்சஸ் எடுக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் ஒரு ஐடியில் தான் போகணும் அப்படின்னா வெறும் நீங்கள் பிடெக் ஐடியோ இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணுன்றது கிடையாது. நீங்கள் அதை தான் நீங்கள் ஒரு பயோமெடிக்கல் படித்தாலும் ஒரு ஆடன்ஸ் கோர்ஸ் மாதிரி பண்ணிட்டு கூட நீங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏன்னா நீங்கள் எந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் கால்ஃபர் பண்ணுறதை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அதில் கொடுத்தது பார்த்து நார்மலாக பிஇ பிடெக் தான் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி ஸ்பெஷலைஸ் பண்ணி சிஎஸ்சி இல்லை ஐடி இல்லை ஏஐ இப்படி தான் வேணும் அப்படின்னு யாரும் கொடுக்கறதில்ல. ஸோ நீங்கள் வந்து ஆடான்ஸ் கோர்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அவங்களோட ஃபியூச்சர் இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் பிளான் பண்ணி நீங்கள் படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே சிஎஸ்சி ஐடினே போனீங்கன்னா ஃபியூச்சரில் அதுக்கு ரொம்ப வந்து ஜாப் வேகன்சிஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே இல்லாலும் நீங்கள் அதை தவிர்த்து வேறு எந்த ஃபீல்ட்லையுமே ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு கோர் ஃபீல்டு வந்து அதில் மட்டும் தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். இதே நீங்கள் ஒரு பயோமெடிக்கல் எடுக்கிறீங்க, ஒரு ஈஸி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் கோர் ஃபீல்ட்லேயே ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கோர்ஸ் மாதிரி பண்ணி நீங்கள் சிஎஸ்சி, ஐடி அதுக்கான ஜாப் வந்துட்டு நீங்கள் போய்க்கலாம். ஸோ அதனால் நீங்கள் பிளான் பண்ணி உங்களோட கேரியர் சூஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் போகிறாங்க அப்படின்றத போகாதீங்க.